தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடைபெற்று வருவதாக ஒரு தரப்பு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் இது பரபரப்பு கிளப்பிருக்கக்கூடிய நிலையில நேபாளத்தில் மன்னராட்சிக்கு ஆதரவாக போராட்டம் வெடிச்சிருக்குது. தற்போது நேபாளத்தில் பிரதமர் ஆட்சி நடைபெற்று வருது. KP சர்மா ஒலி பிரதமராக இருந்துட்டு வராரு. நேபாளத்தில் என்னதாங்க நடக்குது? நேபாள வரலாற்றை பொறுத்தளவில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக மன்னராட்சி தான் நடைபெற்றுட்டு வந்தது. ஆனால் கடந்த 2008ஆம் ஆண்டு மன்னராட்சிக்கு எதிராக நடைபெற்ற புரட்சியால பிரதமர் ஆட்சி நடைபெற்றது. ஆனாலும் அரசியல் நிலைத்தன்மை இல்லாத காரணத்தினால கடந்த 17 ஆண்டுகள்ல மட்டும் 13 பிரதமர்கள் மாறி மாறி நேபாளத்தை ஆண்டுட்டு வராங்க. இதற்கு ஊழல், பொருளாதார மந்த நிலைன்னு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுது. இது மக்கள் மத்தியில ஒருவித அதிருப்தி அலையை ஏற்படுத்தியிருக்குது. இப்படியான சூழல்ல தான் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி நேபாளத்துடைய குடியரசு தினம் அன்னைக்கு மக்கள் மத்தியில பேசிய முன்னாள் மன்னரான ஞானேந்திர ஷா பொதுமக்கள் தனக்கு ஆதரவளித்து முடியாட்சியை மீட்குமாறு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து நாடு முழுவதும் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவருக்கான ஆதரவை திரட்டுறாரு. இந்த நிலையில காத்மாண்டுல உள்ள விமான நிலையத்திற்கு சென்ற முன்னாள் மன்னர் ஞானேந்திர ஷாவுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு அதிகரிச்சிருக்கு. அங்க கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் கூடி முன்னாள் மன்னருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஞானேந்திர ஷாவுடைய அண்ணன் பீரேந்திரா பீர் விக்ரம் சாதேவ் இவர் ஞானேந்திர ஷாவுக்கு முன்னாடி நேபாளத்துடைய மன்னராக செயல்பட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1972 இருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும் நேபாளத்துடைய மன்னராக இருந்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி மன்னர் மாளிகையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டுல பீரேந்திரா, அவருடைய மனைவி, பிள்ளைகள் இவங்க எல்லாருமே உயிரிழந்திருக்கிறாங்க. இதன் பிறகு ஞானேந்திர ஷா எந்த பொறுப்புலையும் இல்லாம நேபாளத்தை வழி நடத்திட்டு வந்தாரு. இதற்கப்புறம் சரியாக 2006ஆம் ஆண்டு ஞானேந்திர ஷா மன்னரா செயல்பட தொடங்கினார். இவர் மன்னரா பொறுப்பேற்ற காலகட்டத்தில் மாவோயிஸ்டுகள் செயல்பாடுகள் அடக்கியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்லாம் கவனம் பெற்றிருக்குது. இதற்கப்புறம் 2008ஆம் ஆண்டு மன்னராட்சிக்கு எதிராக ஒரு புரட்சி வெடிச்சது. இதனால ஞானேந்திர ஷா மன்னர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டாரு. இதற்கப்புறம் தான் 200 ஆண்டுகளுக்கு மேல் நடந்து வந்த மன்னராட்சிக்கு முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நேபாளத்துல தேர்தல் நடத்தப்பட்டு பிரதமர் தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனா அரசியல் நிலைத்தன்மை காரணமாக 13 பேர் மாறி மாறி நேபாளத்தை ஆண்டாங்க. இது மக்கள் மத்தியில ஒருவித அதிருப்தி அலையை ஏற்படுத்தியதன் விளைவுதான் காத்மாண்டுல போராட்டம் வெடிச்சிருக்குது. இதுல 2 பேர் பலியான நிலையில 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறாங்க. இத போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தியும் கூட்டத்தை கலைச்சிருக்கிறாங்க. இதனால காத்மாண்டுவில் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்குது. மன்னராட்சி கோரி போராட்டம் நடத்தப்பட்டாலும் அரசு ஆதரவாளர்கள் தரப்பிலையும் போராட்டம் நடத்தப்படுது. இதனால நேபாளத்துல பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து நேபாளத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புல பார்க்கலாம்.